நம்ம காதுக்கு வந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம வீட்ல எப்படி நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்? மத்த மாமியார் மாமனார் கிட்ட சொல்லணும்னா அவங்க சொல்லவாதவே அவங்க இவர்கிட்ட எதுக்காக அவ்வளவு நேரம் பேச? உனக்கு என்ன பேசுனாங்கன்னு என்ன தெரியும்? மேம் என்ன பேசினா தெரியும். இவ்வளவு நேரம் கற்பனை பண்ற, இவ்வளவு நேரம் அவங்க ரெண்டு அது உன்னோட கற்பனையில வருது பிரச்சனை. கற்பனையில வரது மேம். அது ஒரு விஷயத்தை வச்சு சந்தேகப்படுறது ரொம்ப தவறம்மா. மேம் எதுவுமே இல்லை மேம். எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பேபி இருந்தது மேம். ஜிக்மோரில் என் குழந்தை பிறந்த உடனே சீரியஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி 2019 ஜூலை 11 குழந்தை பிறந்தது மேம். 12ஆம் தேதி ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி ஜிக்மோருக்கு அட்மிட் பண்ணானுங்க. அப்போ வந்து குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்ட மேம், தொப்புள்ள இன்ஃபெக்ஷனு, குழந்தை வந்து ப்ளூ கலரில் ஆயிடுச்சு மேம். அதால் நான் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் 15 நாள் இருந்தேன் மேம். அங்கே ஒரு டாக்டர் வந்து சிரப்பு கொடுத்தாங்க. அந்த சிரப்பு வந்து இங்கே கிடைக்காது, பாண்டிச்சேரியில் மட்டும்தான் கிடைக்கும். இவரோட சிம்மு தான் நான் யூஸ் பண்ணின்னுக்கிறேன். இவரோட சிம்மு, எங்கள் வீட்டுக்கார சிம்மு நான் யூஸ் பண்ணின்னுக்கிறேன். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீ ஏன் பேசுகிற,